நம்முடைய மனதில் எதுவும் இருக்கலாம், நாம் தானே சம்பாதிக்கின்றோம் என்று. நாம் தானே நம்முடைய கைகளும் கால்களையும் கொண்டு நம்முடைய மூளையை கொண்டு உபயோகித்து நம்முடைய வாழ்க்கை வசதிகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் என்று நீங்கள் எண்ணலாம். உதாரணமாக, உங்களுடைய விவசாயிகள் பயிர்களை விளைவிக்கின்றார்கள் என்று நீங்கள் நம்பலாம். ஆனால் மழை நின்றுவிட்டால், பூமியின் தண்ணீர் உறிஞ்சப்பட்டு விட்டால் நம்முடைய கதி என்ன? விவசாயிகள் வானத்தை பார்ப்பார்களா அல்லது பூமியை பார்ப்பார்களா? பூமியில் இல்லை என்றாகிவிட்டது. விளைச்சல் இல்லை, கைவிரித்து விடுவார்கள், வானம் பொழியவில்லை என்று கூறுவார்கள். அப்படியானால் வானங்களிலிருந்து பொழியக்கூடியதுதான் உங்களுடைய விளைச்சலை தவிர, விவசாயிகள் நாற்று நட்டுறாங்க, அதுக்கப்புறமா தண்ணி பாய்ச்சுறாங்க, அதுக்கப்புறமா கதிர்களை அறுவடை செய்கிறாங்க. இதெல்லாம் உங்களுடைய கற்பனையான எண்ணம். மழை என்ற ஒன்று இல்லை என்றால் இந்த பூமி இறந்துவிட்டது. நாமும் இந்த பூமியில் வாழ முடியாது. நம்பிக்கை கொள்வோர் உள்ளட்சத்தோடு நம்பிக்கை கொள்ளட்டும். இதற்கிடையில் விவசாயிகளை நாம் உயர்த்துகின்றோம், உயர்வாக பேசுகின்றோம். அவர்களும் நாங்கள் தான் இந்த உலகத்திற்கு உணவளிக்கின்றோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். யார் அவ்விதமாக புகழப்பட்டு அந்த புகழ்ச்சியை தனக்கு ஏற்றுக்கொண்டு தாங்கள் தான் உலகத்திற்கு உணவளிக்கின்றோம் என்று கூறுகின்றார்களோ அந்த விவசாயிகள் எலும்பும் தோலுமாக இருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு உடை கூட கிடையாது. காரணம், இணை வைக்கக்கூடிய அசுத்தமான அந்த எண்ணம். நான் தான் உணவை படைக்கின்றேன். இறைவன் கூறுகின்றான், அதன் வித்துக்களை உருவாக்கியது நீங்கள் அல்ல. மண்ணிலிருந்து அதன் வித்துக்களை ஒன்றிணைத்து அது ஒரு வித்தாக அமைத்தது நீங்கள் அல்ல. பூமியின் ஆழத்தில் இருக்கக்கூடிய சிறு வித்தும் உணர்ந்ததும் பசுமையானதும் அவனுடைய ஏற்றில் இல்லாமல் இல்லை. நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். புற்புண்டுகள் உங்களுடைய தரை ஓரங்களில், பிளாட்பாரங்களில் முளைக்கின்றன. நாளை இந்த நாள் மழை பெய்து விட்டால் அதை விவசாயிகள் முளைத்தார்களா? நீங்கள் விவசாயிகள் தான் எங்களுக்கு உணவளிக்க என்று சொல்லின் காரணமாக அதை தடுத்துக் கொண்டான் இறைவன். நீங்கள் உங்களுடைய விவசாயத்தை கொண்டு விளைவித்துக் கொள்ளுங்கள்.